ஹாய், இது நம்ம பில்லிங் சாஃப்ட்வேர். இந்த பில்லிங் சாஃப்ட்வேரில் கேஷ் பில், ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ், கஸ்டமர் டீட்டெயில்ஸ், பையர் டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் இருக்கும். கேஷ் அண்ட் பில்லில் நம்ம பார்த்துடலாம். இதில் நம்ம கேஷ் கிரெடிட் ஆர் செக் எதுனாலும் வாங்கிக்கலாம். இதில் ப்ராடக்ட் நேம் நம்ம கொடுத்துருவோம், குவான்டிட்டி, தென் மெஷர்மெண்ட், அதோடைய ரேட். ஸ்டாக்கில் இருந்துச்சுன்னா ஸ்டாக்லேருந்து எடுத்துருவோம், ஜிஎஸ்டி வேலையும் ஸ்டாக்லேருந்து வந்துடும். இன்க்ளூட் ஜிஎஸ்டி கொடுத்துட்டோம் அப்படின்னா நீங்கள் கொடுக்குற அமௌண்ட்டுக்குள்ளேயே ஜிஎஸ்டி அட்ஜஸ்ட் ஆயிரும், இல்லைன்னா ஜிஎஸ்டி அடிஷ்னலாக ஆட் ஆகும். டிஸ்கவுண்ட் டோட்டல் வேல்யூவில் நீங்கள் என்ன அமௌண்ட் கொடுக்குறீங்களோ அதில் டிஸ்கவுண்ட் வேல்யூ நீங்கள் கொடுத்துக்கலாம். செக்காக இருந்த பட்சத்தில் நீங்கள் செக் நம்பர் கொடுத்துக்கலாம். கஸ்டமருடைய நேம் இல்லை பையருடைய நேம், அவங்க டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அவங்களுடைய ப்ரீ பேலன்ஸ் எவ்வளோ வச்சுருக்காங்க நம்மக்கிட்ட அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் அமௌண்ட் இங்கே காமிச்சிரும். அதை பிரிண்ட் கஸ்டமர் பேலன்ஸில் நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா அந்த பில்லில் கஸ்டமருடைய ப்ரீ பேலன்ஸ் முன்னாடி எவ்வளோ அமௌண்ட் அவங்க கொடுத்துருக்காங்கிற பெண்டிங் அமௌண்ட்டும் அதில் நம்ம காமிச்சிக்கலாம். அது போக நாம் டிரான்ஸ்போர்ட் மூலியமாக கொடுக்குறோம், நம்மளுடைய கூட்ஸ் வந்து ஒரு டிரான்ஸ்போர்ட்டில் போதுன்னா டிரான்ஸ்போர்ட்டுடைய என்டையர் டீட்டெயில்ஸ் நமக்கு கொடுத்துருவோம். அதோடைய டூப்ளிகேட் பில், ஒரிஜினல் பில் வேணுமா இல்லை டூப்ளிகேட் பில் சேர்ந்து வேணுமா, இது எல்லாமே நம்ம வந்து இதில் கொடுத்துக்கலாம். தென் பர்ச்சேஸ் டைப்பு. இந்த பில் டைப் வந்து என்னென்னா பர்ச்சேஸ் ஆர் சேல்ஸ். பர்ச்சேஸ்னால் நம்ம பையர்கிட்ட வாங்குறது, நமக்கு நம்மளுடைய ஷாப்புக்கு நமக்கு ஹோல்சேலில் கொடுப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு கொடுக்குற பில்லு. இது வந்து சேல்ஸ், நம்ம கஸ்டமர் கொடுக்குற பில்லு. இது டேக்ஸ், ஸ்டேட் மட்டும் தான் நம்ம கொடுக்குறோம், சேல்ஸ் பண்ணுறோன்னா ஸ்டேட்டில் நீங்கள் டிக் பண்ணிக்கலாம். இல்லை நம்ம கொடுக்குற ப்ராடக்ட் வந்து அதர் ஸ்டேட்டுக்கு நம்ம டிரான்ஸ்போர்ட் ஆகுதுன்னா சென்ட்ரல் பில் கொடுத்துருவோம். பிரிண்ட்டு நம்ம A4 ஷீட் வேணுமா தெர்மல் பிரிண்டில் கொடுக்குறோமா, பிரிண்டரை நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இதுதான் மொத்தமாக இந்த ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய பில்லிங் ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ். செகண்ட், ப்ராடக்ட். நம்மகிட்ட இருக்கக்கூடிய எல்லா ப்ராடக்ட்டையும் நீங்கள் கொடுத்துட்டு அதோடைய பர்ச்சேஸ் ப்ரைஸ், செல்லிங் ப்ரைஸ், HSN கோடு, அதே நேரத்தில் அது என்ன டைப் ஆஃப் இது, ஜிஎஸ்டி வேல்யூவில் நம்ம ஸ்டாக் மெயின்டைன் பண்ணுறதா இருந்த பட்சத்திலும் நீங்கள் ஸ்டாக்குடைய கவுண்ட் நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஸ்டாக் பேலன்ஸும் நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கலாம். இது கஸ்டமரோட டீட்டெயில்ஸ். நமக்கு கஸ்டமருடைய டீட்டெயில்ஸ் நீங்கள் இதில் எல்லாருடைய அவங்களோட ஜிஎஸ்டி நம்பர், நீங்கள் ஹோல்சேலாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ரீட்டெயில்காரங்களுடைய எல்லா கஸ்டமர் டீட்டெயில், பேங்க் டீட்டெயில் நீங்கள் கொடுத்துடலாம். ஸோ அவங்களுடைய வரவு செலவு பார்க்குறதுக்கான டீட்டெயில்ஸை நீங்கள் இதுலேருந்தே மேனேஜ் பண்ணிக்கலாம். அது இந்த ஸ்க்ரீனில் நீங்கள் போனீங்கன்னா எப்போ நீங்கள் பார்ஷியல் அமௌண்ட் நீங்கள் ரிசீவ் பண்ணுறீங்களோ, பேங்க்லேயோ ஜிபேலையோ நீங்கள் பண்ணுறீங்கன்னா அந்த அமௌண்ட்டோடைய வேல்யூவில் கொடுத்துட்டிங்கன்னா மொத்தமாக அவங்க எவ்வளோ அமௌண்ட்டு நம்மக்கிட்ட பேலன்ஸ் வச்சுருக்காங்க, என்னென்ன டேட்டில் நமக்கு அமௌண்ட் கொடுத்தாங்க, என்டையர் டீட்டெயில் இங்கே வந்துடும். எல்லா கஸ்டமரும் வந்துடுவாங்க. இண்டிவிஜுவல் கஸ்டமரை பார்க்குறதா தான் எடுத்து அவங்களுக்கான ரிப்போர்ட் கொடுத்துடலாம். அவங்களுக்கு நீங்கள் மெயிலையோ வாட்ஸ்அப்லேயோ நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். இதே மாதிரி தான் பையர். நம்ம எத்தனை பையர் நம்மக்கிட்ட வச்சுருப்போம் அவங்க டீட்டெயில்ஸ் ஃபுல்லாகவே நம்ம இங்கே கொடுத்துக்கலாம். அவங்க பேங்க் டீட்டெயில், ஜிஎஸ்டி நம்பர், ஸோ அவங்களுக்கு நம்ம என்னென்ன டேட்டில் நம்ம பேமெண்ட் பண்ணணுங்கிற டீட்டெயில்ஸ் இதில் வந்துடும். ஸோ அதோட பெய்டில் கேஷில் கொடுத்தோமா, ஜேர்னல் கொடுத்தோமா, ஓப்பனிங் பேலன்ஸ் கொடுத்தோமா, இது எல்லாமே நீங்கள் டீட்டெயில்ஸாக இங்கே கொடுத்துடலாம். இது மொத்தமாக நம்ம 1 மந்த்துக்கு எவ்வளோ பேமெண்ட் பண்ணியிருக்கிறோம், எவ்வளோ ரிசீவாக இருக்குது, எவ்வளோ பெண்டிங் வச்சுருக்கோம், என்டையர் டீட்டெயில்ஸை நீங்கள் இங்கே நம்ம பையருடைய டீட்டெயில்ஸை நம்ம எடுத்துக்கலாம் இங்கே. ஸோ இதுதான் இந்த பில்லிங் சாஃப்ட்வேரில் இருக்கக்கூடிய முக்கியமான அம்சம். இதில் ரெண்டாவது செட்டிங்ஸ். இது லாங்குவேஜ். இதில் வந்து என்ன அப்படின்னா நீங்கள் பில்லிங் பண்ணும்போது டைப் பண்ணுறது எனக்கு இங்கிலீஷில் இருக்கணும், பிரிண்ட் அதோடைய கஸ்டமர் பில்லும் எனக்கு இங்கிலீஷில் இருக்கணும், இங்கிலீஷ் கொடுத்துக்கலாம். இல்லை தமிழில் எனக்கு பிரிண்ட் அவுட் ஆனால் தமிழில் கொடுத்துக்கலாம். டைப் பண்ணுறதே உங்களுக்கு தமிழில் வேணும் அப்படின்னா கூட நீங்கள் இங்கே செட்டிங்ஸ் ஆப்ஷன் பண்ணிக்கலாம். ஐட்டம் ப்ரைஸ், இது நீங்கள் வந்து ஒரு ப்ரைஸ் நீங்கள் மேனுவலாகவும் கொடுத்துக்கலாம், இல்லை ஸ்டாக்கில் இருந்தும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸ்டாக் பேலன்ஸுக்கு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா ஸ்டாக் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணுறதா இருந்தீங்கன்னா நீங்கள் ஸ்டாக் பேலன்ஸை டிக் பண்ணிவிட்டு ஸ்டாக் பேலன்ஸ் இதில் மெயின்டைன் ஆகும். பிரிண்ட் ரிப்போர்ட், பிரிண்ட் ப்ரிவியூ வந்து உங்களுக்கு இமெயில் அனுப்புறதுக்காகவோ பிடிஎஃப் எடுத்து நீங்கள் எக்ஸலோ பிடிஎஃபோ எடுத்து நீங்கள் கஸ்டமருக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணலாம், இமெயிலில் ஷேர் பண்ணலாம். பிரிண்ட் ஒன்லினா டேரெக்டாக உங்கள் பிரிண்டரில் கனெக்ட் ஆகிறதுக்கு பிரிண்ட் அவுட் வந்துடும். இது டேக்ஸ் ஸ்லாப்பு. நீங்கள் வேணும்னா நாளைக்கு அப்டேட் பண்ணிங்கன்னா ரிஃப்ளெக்ட் ஆயிரும். பில் 2ங்கிறது வந்து நீங்கள் வெறும் கொட்டேஷன் மட்டும் கஸ்டமருக்கு கொடுப்பீங்க, கொட்டேஷன் வாங்குறதுக்கு வருவாங்க, அதுக்காக கொடுக்கக்கூடிய பில் 2. இது பில் 1ங்கிறது ஒரிஜினல் பில், இது வெறும் கொட்டேஷனுக்காக கொடுக்கக்கூடியது தான் பில் 2. ஸோ தென் கம்பெனி, உங்கள் கம்பெனியோட என்டையர் டீட்டெயிலையும் கொடுத்துட்டீங்கன்னா இது எல்லா பில்லையும் இதில் என்ன டீட்டெயில்ஸ் கொடுத்துலையும் உங்கள் ஜிஎஸ்டி நம்பர்லேருந்து ரிஃப்ளெக்ட் ஆயிரும். அட்ரஸ், கம்பெனி நேம், ஜிஎஸ்டி நம்பர், இது எல்லாமே உங்களுக்கு மொபைல் நம்பர்லேருந்து பில்லில் உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். அதே மாதிரி தான் உங்கள் பேங்க் டீட்டெயில் கொடுத்துட்டிங்கன்னா ஒரிஜினல் பில்லில் வரணும், டூப்ளிகேட் பில்லில் வர வேண்டாம்னா நீங்கள் எங்கே கொடுக்கணுமோ டிக் மார்க் பண்ணிங்கன்னா உங்கள் பேங்க் டீட்டெயிலும் பில்லில் வந்துடும். நான் ரொம்ப சிம்பிளாக தான் சொல்லியிருக்கிறேன். இது பற்றி உங்களுக்கு டீட்டெயில்டாக உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் என்னுடைய நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னோடய பேர் ரமேஷ். நம்பர் 6379390990. தேங்க்யூ.